Good morning, guys. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பேசிக் கான்செப்ட்ஸில் உள்ள எல்லா ரேட்ஸும் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து உங்கள் பேசிக் கான்செப்ட்லேயே இன்னும் ஒரு டாபிக் இருக்குது, லைக் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் போகலாம். ஓகே. யூஸ்வலாக இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது நம்மளுடைய நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, அந்த லேண்ட் எதுக்காக வச்சுருக்கீங்க? அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வரும்? ஏதோ ஒரு பொருள் வரும் இல்லையா? அக்ரிகல்ச்சர் பண்ணுறது எதுக்கு? ஏதோ ஒரு பொருள் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? அந்த கல்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பொருள் வருது, அந்த கல்டிவேஷனை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது உங்களுக்கு இந்தியாவில் எக்ஸம்ட்டு. என்னதுமா? அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது உங்கள் இந்தியாவில் வந்து என்னது? எக்ஸம்ட்னா உங்களுக்கு டேக்ஸே கிடையாது இந்தியாவில். இந்தியாவில் இருக்கிற லேண்டு அக்ரிகல்ச்சர் நீங்கள் பண்ணி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், அதுக்கு பேர் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், அக்ரிகல்ச்சரால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட், அதை வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு இன்கம் வருதுன்னா அந்த இன்கம் வந்து என்னது? இந்தியாவில் வந்து எக்ஸம்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வேறு எதுக்காவது அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணியிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு இல்லையா, லேண்டில் நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் வச்சுருக்கலாம். அது வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க? உங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை வேறு யாருக்காவது அது வாடகை கொடுத்துருப்பீங்க. எதுக்கு? இதே பர்பஸ்க்காக, லைக் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரியும் என்ன வரும்? அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது வரும். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இதுக்கு வந்து என்ன ஒரு பேசிக்கான கண்டிஷன்னா, உன்னோட அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உனக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வந்தது, அது என்னது? எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ், அதாவது டேக்ஸு கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே நான் சொன்ன மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு யாருக்காவது வந்து வாடகைக்கு விட்டுருக்கலாம். அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வாடகையும் உங்களுக்கு என்னது? அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். இல்லைனா நீங்கள் அந்த அதே அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஓகேவா? ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஓகே. அதை வந்து உங்களோட ஓன் ஹவுஸாவோ இல்லை ரெசிடென்டல் ஹவுஸாவோ, இல்லைனா நான் சொன்ன மாதிரி வேர் ஹவுஸ்னால் என்ன? நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க, இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஏதாவது நீங்கள் வெளியே ஆளுக்கு விட்டுருக்கீங்க, ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க, இந்த ஹவுஸை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க, அவங்க எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ இதுவும் என்னது? ஒரு அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் நர்சரினா லைக் வந்து அவங்களோட குட்டி குட்டி பிளான்ஸ் வந்து வளர்ப்பாங்க பார்த்தீங்களா நர்சரியில், குட்டி குட்டி பிளான்ஸ், அதில் ஏதாவது இன்கம் வந்தது, அதுவும் வந்து என்னது? அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், லைக் வந்து நான் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணது இது, ஸோ இதை வந்து நான் சேல் பண்ணேன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து சேல் பண்ணேன்னா அது என்னது? அதுவும் ஒரு அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். ஓகேவா? ஓகே. இப்போது இங்கே ஒரு டவுட் வரும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேனை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கேனை விற்கலை, சுகர் கேனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்க சுகரை வந்து விற்கிறேன். ஸோ இங்கே ஏதோ ஒன்று ப்ராசஸ் நடக்குது. என்ன நடக்குது? ப்ராசஸ் நடக்குது. இப்போது நான் தயாரித்தது அப்படியே வந்து செல் பண்ணேன்னா அதுக்கு பேர் வந்து ரா. ஓகேவா? நான் வந்து நான் வந்து என்ன மேனுஃபேக்சர் சொன்னால் தப்பாயிடும். கல்டிவேஷன். ஓகேவா? என்ன வந்து நான் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து விளைச்சனும், அது அப்படியே அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அப்படியே வந்து சேல் பண்ணேன்னா அதுக்கு பேர் என்னது? ரா ஃபார்ம். அது எப்படி இருந்ததோ நான் அப்படியே வந்து விற்றேன்னு அர்த்தம். இப்படி இருந்ததுன்னா உனக்கு என்ன இன்கம் வந்ததோ அது ஓலாக வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு ஆகிடும். ஹோலி வந்து என்ன ஆகிடும்? அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு ஆகிடும். இல்லை மேம் நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏதோ ஒன்று ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த சுகர் கேனை
நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெஷினில் விட்டு இதுலேருந்து வர ஒரு ப்ராடக்ட் சுகர் கேனை மெஷினில் விட்டு இதுலேருந்து வர ஒரு ப்ராடக்ட், அதாவது இங்கே ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டை நான் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா உன்னோட இன்கம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும். அக்ரி ப்ரொடியூஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூனா, இப்போ நீ இதை ப்ராசஸ் பண்ணாமல் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் விற்றுருந்தேன்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? இப்போ நான் இந்த சுகர் கேனை மெஷினில் போடாமல் சுகர் கேனையே நான் விற்றுருந்தேன்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, ப்ரைஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது எடுத்துக்கணும், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எடுத்துக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர்றது தான் என்னவா இருக்கும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கமாக இருக்கும். ஓகேவா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம். இதில் வந்து நம்ம என்ன படிப்போம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி ஃபஸ்ட்டு திங்மா அக்ரிகல்ச்சர் இன்கம் உங்களோட இந்தியாவிலேருந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து அக்ரிகல்ச்சர் வந்துன்னா அதுக்கு டேக்ஸே கிடையாது. எக்ஸம்ப்ட்னா டேக்ஸு கிடையாது உங்களுக்கு. நாங்கள் சொல்கிற ரூல்ஸ்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு அர்த்தம். நம்ம படிக்கிறோம்ல இந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம்னா ஜஸ்ட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறது மட்டும் அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி உங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டையே நீங்கள் ரெண்ட்டு கொடுத்துருக்கீங்க. ஓகேவா, இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு. இதையே வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, ரெண்ட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போவும் அந்த ரெண்ட்டு கொடுத்துருக்கீங்களா, யாருக்கு ஒரு பர்சனுக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த பர்சன் இது அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த ரெண்ட்டும் என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். அதே உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது இல்லை வேர் ஹவுஸ் இருக்குது, அதை வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். தென் நான் சொன்ன மாதிரி சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், எது இந்த சுகர் கேனை நான் விற்றேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வரும், அது வந்து என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி சுகர் கேனை அப்படியே விற்றேன்னா வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அது அப்படியே விற்றேன்னா அது வந்து ஃபுல்லி இன்கம், அதாவது ஓலி அக்ரிகல்ச்சர், அது வந்து ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் இன்கம் எடுத்துக்கணும். இதே நான் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன், இது வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் எடுத்துமே ஒரு மெஷினில் விட்டு எனக்கு சுகரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சுகரை வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எடுத்துக்கிட்டு காஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தான் என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்ப்ட். இப்போ நம்ம என்ன படிப்போம் பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறது மேம் என்னால் வந்து நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், அது அக்ரிகல்ச்சர் தான், ஆனால் அதில் எனக்கு அதர் தேன் அக்ரிகல்ச்சர் இன்கமும் வந்துட்டுருக்கு. அதாவது நான் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறேன், நான் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸம்ப்ட்டு, நான் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணலாமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வராது, ஆக்சுவலாக அப்படி பண்ண முடியாது. இதுக்கு தான் வந்து பார்ஷியல் இன்டெகிரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டாபிக், அது என்னது பார்ஷியல் இன்டிகிரேஷன்ன்றது. ஓகேவா. ஓகே, இப்போ அக்ரிகல்ச்சர் நான் அக்ரிகல்ச்சர். இப்போ அக்ரிகல்ச்சர் நான் அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு தெரியணும்ல, எவ்வளோ அக்ரிகல்ச்சர் எவ்வளோ நான் அக்ரிகல்ச்சர்ன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டீ லீவ்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், ஊட்டி எஸ்டேட் வச்சுருக்கேன். ஓகேவா. ஊட்டி எஸ்டேட்டில் ஒரு 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 பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து டீ லீவ்ஸ் இருக்குது. ஓகேவா, டீ லீவ்ஸ் இருக்குது. இப்போ இது என்னது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸு. நான் இதில் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து அப்படியே மார்க்கெட்டில் சேல் பண்ணுறேன். ஓகேவா, இல்லைன்னா மார்க்கெட்டில் சேல் பண்ணுறீங்கன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த டீ லீவ்ஸை நான் தயாரிக்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டீ பொடியும் விற்கிறேன். இந்த டீ லீவ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எனக்கு என்ன வருது, டீ பவுடர் வருது. இந்த டீ பவுடரை வந்து நான் சேல் பண்ணுறேன். இப்போ இந்த டீ பவுடர்ன்றது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் கிடையாது, ஆனால் இது நான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் தான். ஆனால் நான் இதுக்கு தயாரிக்கிறதுக்கு என்னவும் தயாரிக்கிறேன், டீ லீவ்ஸும் தயாரிக்கிறேன். இப்போ இது அக்ரிகல்ச்சரு,
இது நான் அக்ரிகல்ச்சரு. எது? டீ பவுடர்ன்றது. இப்போது நான் எதை அக்ரிகல்ச்சர் எவ்வளோ அக்ரிகல்ச்சர் நினச்சி பர்சன்டேஜ் வேணும் நம்மளுக்கு. லைக் வந்து நான் டீ பொடியை டீ லீவ்ஸை வந்து கல்டிவேட் பண்ணி டீ பவுடரை கன்வெர்ட் பண்ணேன். டீ லீவ்ஸை கல்டிவேட் பண்ணி டீ பவுடரை நான் என்ன பண்ணேன்? ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, நான் எவ்வளோ இப்போது 100% நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், 100% ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சரும் பண்ணுறோம், நான் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறோம். 100%ல் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறோம், நான் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறோம். இப்போ என்ன டவுட்னா, எவ்வளோக்கு வந்து நான் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ் நான் லைக் வந்து நம்ம சிலபஸில் எப்படி இருக்குது, டைரக்ட் டேக்ஸ் 50%, இன்டைரக்ட் டேக்ஸ் 50%ன்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு, 100%ல் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ நான் எடுத்துக்கிறது, நான் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ நான் எடுத்துக்கிறது அப்படின்னு டவுட்டு. இதை வந்து யார் வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 7A 7B அண்ட் 8. ஓகேவா? ஸோ இந்த 3 ரூல்ஸ்லையும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருப்பாங்கம்மா? ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ்னால் என்னது? லைக் வந்து அக்ரிகல்ச்சர் 60%, நான் அக்ரிகல்ச்சர் 40%. இப்போ ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ? 100%. நான் சொன்ன மாதிரி ஒரு 100% நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அக்ரிகல்ச்சரும் பண்ணிகிட்ருக்கேன், நான் அக்ரிகல்ச்சரும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பர்சன்டேஜ் தெரியல. அப்போது யார்கிட்ட போகணும்? ரூல்ஸ் கிட்ட போகணும். ரூல்ஸில் என்ன இருக்குது? 7A 7B 8, ரூல் 8. ஸோ இந்த 3த்துலேயும் வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு 60-40 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஆக்சுவலாக டீயோடைய பர்சன்டேஜே 60-40 தான். ஓகே, இது ஒன்று இருக்குது. நம்ம என்னென்னலாம் அக்ரிகல்ச்சர் இன்கமில் படிப்போம் அப்படின்ட்டு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டேன். நான் பொறுமையாக வந்து நோட்ஸ் எழுதுவேன், நீங்களும் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் இப்போ நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ்லாம் முடிஞ்சிடுச்சு, விடுங்க. இப்போ பார்ஷியல் இன்டகிரேஷன் ஒரு கான்செப்ட் வருது. பார்ஷியல் இன்டகிரேஷன் எங்கேருந்து மேம் எடுத்தாங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் வந்து 11th 12th படிச்சிருப்பீங்க, இந்த பார்ஷியல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது அதில் படிச்சிருப்போம் நம்ம. இந்த இன்டகிரேஷன் அப்படின்றது நம்ம 11th 12th மேத்தமேட்டிக்ஸில் படிச்சிருப்போம். அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இது. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமும் இருக்குது, நான் அக்ரிகல்ச்சர் இன்கமும் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இப்போ பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணும். எப்படி தோணும்? மேம் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸம்ட்டு, அப்போ நான் அதுக்கு டேக்ஸ் பே பண்ண போகிறது கிடையாது. நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் என்ன பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ நான் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுமா. அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. லைக் பார்ஷியல் இன்டகிரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் வித் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எப்படி டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் கொண்டு வராங்க. அந்த மெத்தட் பேர் தான் வந்து பார்ஷியல் இன்டகிரேஷன். ஓகேவா? ஸோ இது நீங்கள் இப்படின்னு சொல்லலாம், கொஞ்சோண்டாவது அக்ரிகல்ச்சர் இன்கமில் உங்களுக்கு டேக்ஸ் வரும். ஸோ இன்டைரக்டாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்கமில் டேக்ஸ் லெவி பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து இன்டைரக்டாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்கமில் டேக்ஸ் போட முடியும். எப்படி? இதை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி டேக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து ஒரு மெத்தடு. எப்போது அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் அக்ரிகல்ச்சர் இன்கமும் சேர்ந்து வரும்போது நீங்கள் எப்படி வந்து டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணுன்ற கொஷின் அரைஸ் ஆகும்போது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது யார் யாருக்கு வந்து அப்ளிகபிள்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கணும், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸாக இருக்கணும், BOI HUF AJP. நான் நோட்ஸ் பொறுமையாக எழுதுகிறேன், டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ இந்த 5 பேருக்கு தான் வந்து இது அப்ளிகபிள். நம்ம பார்த்த பர்சனில் இருக்க எல்லாருக்கும்லாம் இது அப்ளிகபிள் கிடையாது. லைக் கம்பெனி, LLP, ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் அவங்களுக்குலாம் இது அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் தென் நீங்கள் இந்த ரூலை யூஸ் பண்ணணும். லைக் வந்து பார்ஷியல் இன்டகிரேஷன் ரூலை யூஸ் பண்ணணும்னா உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸீடு 5,000 இருக்கணும். அதாவது மினிமமே 5,000 இருக்கணும், 5,000க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து மோர் தேன் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டாக இருக்கணும். அதாவது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எப்படி பார்த்தாலும் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ், அதாவது உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதனால் மோர் தேன் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இந்த 2 கேஸும் கூட வரும்போது என்ன ஆகும்? பார்ஷியல் இன்டகிரேஷன் நடக்கும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டெப் இருக்குது. லைக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய
அக்ரிகல்ச்சர் இன்கமையும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர அமௌண்ட்டில் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெட் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டையும் ஆட் பண்ணணும். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா என்னது? 2,50,000. எதுக்கு? எந்த கேஸில்? ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். மேபி அவங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 3 lakh, சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 5 lakh. ஸோ அதையும் ஆட் பண்ணி இப்போ டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. ஓகேவா? ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதில் வந்து சர்சார்ஜ் எதாவது போடணும். லைக் 50 lakhs மேலே இருக்குன்னா சர்சார்ஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணு. ரிபேட் எதாவது இருந்தால் ரிபேட் இருந்தால் ரெடியூஸ் பண்ணு. எது இருக்குதோ அது பண்ணு. ஃபிஃப்த்து கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸை ஆட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பார்ஷியல் இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. டேக்ஸு கண்டுபிடிச்சி முடிச்சுட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் ஓல் உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இன்கம் நம்ம படிக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸுமே நான் ஓவர் வியூவில் கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டீட்டெயிலாக நோட்ஸ் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அக்ரிகல்ச்சர் இன்கம். இதை முடித்தோன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக முடியும். அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸையும் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் முடிச்சுட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிச்சிடோன்னா உங்கள் புக்கு படி பேசிக் கான்செப்ட்ஸும் முடிஞ்சிடும். ஓகே. ஓகே. ஸோ நோட்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 minutes இருங்க. ஐ வில் பி பேக்கு. ஸோ நோட்ஸ் ஒழுங்காக எழுதுவோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு எழுதி வந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம்ல என்னது? நம்ம இந்தியாவில் அது வந்து எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸு. ஓகேவா? ஓகே. அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது இட் இஸ் exempt from tax if it is from agriculture land in India. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்னென்ன? இன்கம்னா என்னென்ன வரும்? லைக் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரெண்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் லேண்டு. நான் என்னோடய அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து ரெண்ட்டு கொடுத்துட்டேன். ஆனால் அந்த ரெண்ட்டு கொடுத்தேன் இல்லையா, அவர் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாரு? அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாருன்னா தான் அப்போ அந்த இன்கம்மை வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் purpose. Rent from house. Like வந்து use as dwelling house. dwellingனா residential, லைக் வந்து தங்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸ்டோர் ஹவுஸ், நான் சொன்ன மாதிரி வேர் ஹவுஸ். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் நர்சரி. தென் இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஓகே.
ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் எழுதிக்கோங்க. லைக் வந்து நான் டிடேட் பண்ண எழுதிக்கோங்க. இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் சீட்ஸ். சீட்ஸை வந்து நான் சேல் பண்ணாலும் அது அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். ஓகேவா? இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ். ஓகே, இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் ஆஃப் பேம்போ, இந்த மாதிரிலாம் என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம். தென் பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் என்னென்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ஸ்டாண்டிங் கிராஃப்ட். பர்ச்சேஸ் அண்ட் சேல் வந்து நான் பண்ணுறேன்னா அது நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ், டெய்ரி ஃபார்மிங். ஸோ இதெல்லாம் எதில் வரும் பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் இன்கமில் வரும். ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் நர்சரி வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமா என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ், இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் சாப்லிங்ஸ் ஆர் சீட்லிங்ஸ் grown in a nursery would be deemed to be agriculture income whether or not basic operation were carried out on land. ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, கொஷின்ஸில் கேட்பாங்க. லைக் வந்து பேசிக் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் தான் அது அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். நம்ம சென்டென்ஸ் என்ன சொல்லுது? வெதர் ஆர் நாட் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வேர் கேரிட் அவுட் ஆன் லேண்ட் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகே, வெதர் இன்கம் ஃப்ரம் நர்சரி agriculture income. Yes, income derived from saplings or seedlings grown in a nursery would be deemed to be agriculture income whether or not the basic operations were carried out on land. ஸோ இது ஒரு நோட் பாயிண்ட்டு. அண்ட் தென் நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். லைக் வந்து ரா ப்ரொடியூஸ், ரா ஃபார்ம்னா நம்ம எக்ஸாம்பிளாக சுக்குருக்கேனியே நம்ம வந்து செல் பண்ணால் அது ரா ஃபார்ம். இல்லை மேம் நான் அதில் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா செல் பண்ணுறேன் அப்படின்ற போது அது என்ன ஆகும்? அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ் ஃபர்தர் ப்ராசஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்? அக்ரிகல்ச்சர் இன்கம் வரும். ஸோ இதில் வந்து இதுலேயும் ஒரு நோட் எழுதிக்கோங்க. நோட் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஸோ இது வந்து ரா ஃபார்மில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அது எல்லாமே என்னது? அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். சேல் ஆஃப்டர் ப்ராசஸ் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம் வரும், செகண்ட் பிஜிபிபி வரும். பிஜிபிபி எப்போ வரும்? அதான் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, நான் சொன்ன எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் டீ லீவ்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்றது, டீ லீவ்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுன்றது என்னது? அக்ரிகல்ச்சரு. அதே டீ லீவ்ஸை நான் மெஷினில் விட்டு ப்ராசஸ் பண்ணி டீ பவுடரை சேல் பண்ணுறதுன்றது நான் அக்ரிகல்ச்சர். டீ பவுடரை சேல் பண்ணுறதுன்றது என் பிஸ்னஸ்ஸு. ஸோ அது எந்த இடத்துல வரும்? பிஜிபிபியில் வரும். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து என்ன ஆகும்? எஃப்எம்இ ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ் minus cost of agri produce agricultural
இன்கம். ஸோ தென் வந்து ஏ வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது இன்கம் ஒன்று வரும், பிஜிபிபி இன்கம் வரும். ஸோ அது எப்போ வரும்? உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட், நம்ம ப்ராசஸில் ஃபைனல் ப்ராடக்ட் என்னது? டீ பவுடர். ஸோ அந்த ப்ராடக்ட் விற்கும் போது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸையும் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்களா, அதுக்கு ஏதாவது காஸ்ட் வந்துருக்கும். லைக் மெஷினில் ப்ராசஸ் பண்ணிங்க, அதுக்கு வந்து கண்டிப்பாக செலவு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த காஸ்ட் மைனஸ் பண்ணது மிச்சம் வர்றது என்னது? பிஜிபிபி. சேல் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட் minus FME of agri produce minus further process cost. மூணு போனதுக்கப்புறம் என்ன வரும்? உங்களுடைய பிஜிபிபின்றது வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது என்னது? லைக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? எஸ். ஓகே. ஸோ இதுதான் அது, இந்த பர்சன்டேஜ் இப்படியே நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம பர்சன்டேஜ் வந்து எங்கே வந்து கொடுத்துருக்காங்க? ரூல் 7A, ரூல் 7B, ரூல் 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரூல் 7A, ரூல் 7B, ரூல் 8 கொடுத்துருக்காங்க. மூணாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஆனால் நம்ம 4 ரேட் படிக்கணும். ஓகேவா? 4 ரேட்ஸ் படிக்கணும். அதாவது 3 ரேட்ஸ் தான். என்னென்ன ரேட் பார்த்தீங்கன்னா, ஒன்று 60-40, 65-35, 75-25. ஸோ நீங்கள் இதில் எது ஆட் பண்ணாலும் 100 வரும். 65-35 ஆட் பண்ணால் 100 வரும். 75-25 ஆட் பண்ணால் 100 வரும். 60-40 ஆட் பண்ணாலும் 100 வரும். ஓகேவா? ஸோ இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரப்பர், காஃபி, டீ. ஸோ இந்த மூணுத்துக்கும் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னது? ரப்பர், காஃபி, டீ. ஓகேவா? ஸோ ரப்பரை நீ வந்து ரப்பர்ன்றதை க்ரோ பண்ணுற, மேனுஃபேக்சர் பண்ணுற அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் என்னது? 65. பிஜிபிபி அதாவது நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். பிஜிபிபின்னானது நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் என்னது? 35%. ஓகே. ஸோ இப்போ காஃபி எடுத்துக்கோங்க. ஸோ காஃபி கொட்டையை வந்து நீ ஜஸ்ட்டு வந்து க்ரோன் பண்ணி க்யூர் பண்ணியிருக்க. லைக் வந்து அதுக்கு வந்து க்ரோ பண்ணியிருக்க. ஓகேவா? க்யூர் பண்ணியிருக்கேன்னா லைக் க்ளீன் பண்ணி அதை காய வச்சுருக்க. ஸோ ரோஸ்டட் கிரவுண்டட்னா வந்து அரைச்சிருக்க. என்ன பண்ணியிருக்க? காஃபி தூளை வந்து அரைச்சிருக்க. காஃபி தூளை வந்து காஃபியோட சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அரைச்சா தானே நம்மளுக்கு டீ வரும், காஃபி வரும். ஸோ வந்து க்ரோன் பண்ண ஒரு காஃபியை நீ என்ன பண்ண? ரோஸ்டட் கிரவுண்டட் பண்ணியிருந்தா 60-40. இல்லை மேம் வெறும் க்ரோன் அண்ட் க்யூர்னா 75-25. ஸோ நான் டீ நம்ம பார்த்த டீ எக்ஸாம்பிள் என்ன வரும்? 60-40. ஸோ நம்மளுக்கு 3 ரேட் தான் இருக்குது. 65-35, 75-25, 60-40, 60-40. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ரப்பர் வந்துடும். செகண்ட் கேட்டகரியில் காஃபி க்ரோன் க்யூர்டில் இருக்கும். இதுவும் வந்து க்ரோன் க்யூர்டு அதோட சேர்த்து என்னது? ரோஸ்டடு இல்லை கிரவுண்டடு. ஸோ இந்த 60-40 டீ. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் போட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? அக்ரிகல்ச்சர். அதே மாதிரி இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் இது, நான் அக்ரிகல்ச்சர் இது. வெறும் பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கிட்டு எது அக்ரிகல்ச்சர் எது நான் அக்ரிகல்ச்சர்னு தெரியலனாலும் வேஸ்டட். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் மேனுஃபேக்சரிங் டீ ஆஃப் ரப்பர், காஃபி, டீ. ஸோ க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரப்பர் 65-35%. ஸோ ஃபஸ்ட்டு டப்பா என்னது? அக்ரிகல்ச்சர் இன்கம் பர்சன்டேஜ். செகண்ட் டப்பா என்னது? நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே. இப்போ பார்ஷியல் இன்டகிரேஷன். ஸோ இதுதான் அந்த பார்ஷியல் இன்டகிரேஷன் நான் சொன்ன கான்செப்ட்டு. லைக் வந்து இந்த பார்ஷியல் இன்டகிரேஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்கமும்
நான் அக்ரிகல்ச்சர் இன்கமும் சேர்ந்து வரும்போது நீங்கள் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்மை எப்படி டேக்ஸ் பண்ணணுன்றதுக்கு இது என்னது, ஒரு மெத்தட். ஓகேவா, ஒரு மெத்தட் இது. எப்போது அக்ரிகல்ச்சர் இன்கமும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கமும் சேர்ந்து வரும்போது. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் இது நான் பண்ணணுன்னா நான் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா 5% தான் அப்ளிகபிள். லைக் இண்டிவிஜுவல், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பிஓஐ, ஹெச்யூஎஃப், ஏஜேபி. லைக் கம்பெனி, எல்எல்பி, பார்ட்னர்ஷிப்புக்கு தான் வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸீட் 5,000 இருக்கணும். இதுமா அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸீட் 5,000 இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து மோர் தேன் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டாக இருக்கணும். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா என்னது, ரெசிடென்ட் இண்டிவிஜுவலில் 2,50,000, சீனியரில் 3 lakh, சூப்பர் சீனியரில் 5 lakh. ஓகேவா. ஸோ அதை வந்து எக்ஸீடாக இருந்தால் தான் இந்த 3 கண்டிஷனும் ஒன்றா சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த டேக்ஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், நான் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நான் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் அக்ரிகல்ச்சர் இன்கம். நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம்னா அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்னு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது காஸ்ட் ஏற்பட்டிருந்தால் அதை மைனஸ் பண்ணிவிட்டு வரது தான் என்னது, நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ நான் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் நெட் அக்ரிகல்ச்சர் இன்கமும் ஆட் பண்ணி வர அமௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். வர அமௌண்ட்டில் என்ன பண்ணணும், டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பில் நான் நெட் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டையும் வந்து ஆட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்னது 2,50,000 ப்ளஸ் உங்களோட நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் 4 lakhன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி திரும்பி என்ன பண்ணணும், டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 பண்ணணும் ஸ்டெப் 3ல். ஸ்டெப் 4ல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து இது வந்து 50 lakhs எக்ஸீடாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒன்று சர்ச்சார்ஜ் இருந்தால் சர்ச்சார்ஜ் கால்குலேட் பண்ணி, ரிபேட் இருந்தால் ரிபேட் கால்குலேட் பண்ணு. ஸ்டெப் 5ல் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணால் உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம்மை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே நோட் பண்ணுங்கள். 2 minutes டைம் தர நோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த படித்தோம் இல்லையா, இந்த நோட் நம்பர் ஒன் இதில் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் லைக் ரா ஃபார்ம்லேயே நீங்கள் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா ஓலா வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்மு, சேல் ஆஃப்டர் ப்ராசஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம், அண்ட் தென் உங்களுக்கு 2 இன்கம் வரும், அக்ரிகல்ச்சர் இன்கம், பிஜிபிபி இன்கம். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சம் தரேன், இதை பேஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ நம்ம அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் புக் பேக்கில் உங்களுக்கு ஒரு 2-3 சம்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டோன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் முடிஞ்சிடும். ஸோ தட் நம்ம வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ்க்கு போகலாம். ஓகே. இப்போ நான் ஒரு கொஷின் வந்து ரைட் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 1. ஓகே. மிஸ்டர் பி grows sugarcane and uses the same for the purpose of manufacturing sugar in his factory. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் இது. %30 of sugarcane produces sold for rupees 10 lakhs and the cost of cultivation of such sugarcane is rupees 5 lakhs. ஸோ காஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 70% காஸ்ட்டு 70% ஆஃப் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து
இஸ் 14 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு மார்க்கெட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 22 lakhs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 1.5 lakhs. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சுகருக்கு வந்து சுகரை வந்து எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோல்டு ஃபார் 25 lakhs சோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பியோடைய பிஸ்னஸ் இன்கம் எவ்வளோ, அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கம்ப்யூட் பீஸ் பிஸ்னஸ் இன்கம் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகே, ஸோ இது வந்து டேக்ஸ் கேட்கல, இன்கம் கேட்குறாங்க. டேக்ஸ் கேட்டால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இது போடணும், பார்ஷியல் இன்டகிரேஷன் போடணும். இன்கம்னா நம்ம இது நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, ரானா ஓலி அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எஸ், ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ பிரிக்கணும், லைக் வந்து எது வந்து ரா, எது வந்து ப்ராசஸ் பண்ணி வந்திருக்கு, அண்ட் தென் வந்து எது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. 30% ஆஃப் சுகர் கேன் ப்ரொடியூஸ் இஸ் சோல்டு ஃபார் 10 lakhs. இது ரா ஃபார்மில் இல்லை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களாமா? மேம் ரா ஃபார்ம்ல சோல்டு பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ இது ஓன்லி என்னது, அக்ரிகல்ச்சர் இன்கம். எஸ் மேம். ஓகே. பேலன்ஸ் 70% ஆஃப் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் 14 lakhs. ஓகே. ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுகர் வந்து என்னது, பிஸ்னஸா இல்லை அக்ரிகல்ச்சரா? பிஸ்னஸ் மேம். பிஸ்னஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து எவ்வளோன்னு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் சுகர் எழுதலாம், நம்மளோட பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? ஆன்சர் சேல் ஆஃப் சுகர் பிஸ்னஸ் இன்கம். ஸோ உங்களுக்கு சுகரை சேல் பண்ணதுனால எவ்வளோ வந்தது, சுகர் சேல் பண்ணதுனால எவ்வளோ வந்தது, 25 lakhs வந்தது. அதில் நான் காஸ்ட் மைனஸ் பண்ணணும், லைக் வந்து எஃப்எம்இ வேல்யூ ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ் அப்படின்னு தானே பார்த்தோம். பிஜிபிபியில் பாருங்கள், எஃப்எம்இ வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸும் ஃபர்தர் ப்ராடக்ட் ப்ராசஸ் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த 70% உடைய எஃப்எம்இ வேல்யூ எவ்வளோ, 70% உடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, 22 lakhs. ஆனால் அவங்க 14 lakhs கொடுத்துருக்காங்க, அது இப்போ எடுத்துக்கக்கூடாது, மார்க்கெட் வேல்யூவில் நம்ம எடுத்துக்கணும் 22 lakhs. ஸோ எஃப்எம்இ வேல்யூ ஆஃப் சுகர் கேன் 70%, 22 lakhs. அதுக்கப்புறம் என்னது, காஸ்ட்டு, ப்ராசஸ் காஸ்ட் சொன்னோமா, ப்ராசஸ் காஸ்ட் எவ்வளோ, 1.5 lakhs. ஸோ எல்லாம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 1,50,000 வரும், 1,50,000 வரும். நெக்ஸ்ட்டு உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகே. அக்ரிகல்ச்சர் இன்கமும் நம்ம என்ன எடுத்துக்கணும், எஃப்எம்இ ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ். ஸோ எஃப்எம்இ ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ், அதாவது நம்மளோட சுகர் கேன் 70%. ஓகேவா? அது எவ்வளோ வரும், 22 lakhs வரும். ஸோ மைனஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் எவ்வளோ, 14 lakhs கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணணும். ஆன்சர் எவ்வளோ, 8 lakhs வரும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ரா ஃபார்மையே வந்து செல் பண்ணியிருக்கீங்க இல்லையா, சுகர் கேனையே வந்து செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ சேல் இன் ரா ஃபார்ம்.
ஸோ இது வந்து என்னது டேரெக்டாக என்ன ஆகிடும் அக்ரி இன்கம் ஆகிடும், அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆகிடும். ஸோ 30% வந்து நீ என்ன பண்ணியிருக்க சேல் ஆஃப் சுகர் கேன் பண்ணியிருக்க. என்ன வரும் 10 lakh வரும். கொடுத்துருக்காங்களா கொஷினில் 10 lakh? இங்கே பாருங்கள் 30% ஆஃப் சுகர் கேன் ப்ரொடியூஸ் இஸ் சோல்ட் ஃபார் 10 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆச்சு 5 lakhs ஆச்சு. ஸோ பேலன்ஸ் என்ன 5 lakh. இப்போ மொத்த அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ நம்மளுக்கு? ஆன்சர் மீ. மொத்த அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோமா? பிஸ்னஸ் இன்கம் எவ்வளோ, அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ? மேம் பிஸ்னஸ் இங்க வந்து 1,50,000 மேம். ம் அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 8 lakh இருக்கு. அடுத்து டேரக்டா சேல் இன் ரா ஃபார்ம் வந்து 5 lakhs மேம். டோட்டலா 14,50,000 மேம். 13 lakhs. அதாவது அக்ரிகல்ச்சர் இன்கம் 13 lakhs, ஓகே பிஸ்னஸ் இன்கம் 1,50,000. ஓகேவா? 50,000. அவங்க ஓகே வந்து தனியாக எடுத்து கேட்டிருக்கிறதுனால அப்படி நம்ம எழுதணும். பிஸ்னஸ் இன்கம் எவ்வளோ, அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ. ஓகேவா? ஓகே. ஸோ பிஸ்னஸ் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம். இந்த கொஷினில் யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தனியாக பிரிக்கிறோம். லைக் வந்து ரா ஃபார்மில் செல் பண்ணுற 30%, இது ஒரு தனி கேட்டகரி. இப்போ வந்து நான் அந்த 70% வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு பிஸ்னஸ் இன்கம் வரும். லைக் வந்து சுகரை சேல் பண்ணுறேன், அது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் கிடையாது. ஓகேவா? ஆனாலும் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா? என்னது அந்த சுகர் கேன். அது வந்து நான் கல்டிவேட் பண்ணும்போது அதுவும் நான் வந்து காஸ்ட், அதுக்கு ஏதாவது காஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அது மைனஸ் பண்ண வரும்போது அக்ரிகல்ச்சர் இன்கம்மு. அண்ட் தென் அதை ப்ராசஸ் பண்ணும்போது வர்றது பிஸ்னஸ் இன்கம்மு. ஸோ பிஸ்னஸ் இன்கமில் நம்ம எஃப்எம்ஐயும் ப்ராசஸ் காஸ்ட்டும் மைனஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் வெறும் காஸ்ட் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ டோட்டலாக வர்றது உங்களுக்கு இன்கம்மு 1,50,000. $13 lakh. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா இந்த கொஷின்? எஸ் மேம். ஓகே. ஸோ உங்கள் புக் இருக்கவங்க புக்கு எடுத்துக்கோங்க, இல்லை ஜஸ்ட்டு வந்து இதை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கு பிடிஎஃப் வேணும்னா நான் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், இல்லை டவுன்லோட் பண்ண தெரிஞ்சால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புக் இல்லாமல் படிக்காதீங்க. ஏன்னா சில சம்ஸ் வந்து நம்ம புக் பேக் பார்ப்போம், பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எம்டிபி அது தனியாக பார்ப்போம். அது இல்லாமல் அடிஷ்னலாக நான் வேறு சில சோர்ஸஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும் நான் சால்வ் பண்ணுவேன். இப்போ நான் சால்வ் பண்ண இல்லையா அந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கேருந்து தான் உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் உடைய கொஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ் லிமிட்டட் க்ரோத் சுகர் கேன் டு மேனுஃபேக்சர் சுகர். ஓகே, டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் 24-25. நம்ம அசஸ்மெண்ட் இயர் என்னது 25-26. இது வந்து நீங்கள் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு நல்லா அது அது ஆணி அடித்த மாதிரி மண்டையில் இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் 24-25, அசஸ்மெண்ட் இயர் 25-26. ஸோ தட் கொஷினில் ஏதாவது வேறு ப்ரீவியஸ் இயர் கொடுத்தா கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் என்னமோ அதுதான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். தென் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன்.
சுகர் கேனை கல்டிவேட் பண்ணுற 5,000 டன் கல்டிவேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs. சுகர் கேனை வந்து 1000, அதில் வந்து 1000 tons வந்து இப்போ நம்ம போட்ட மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 1000 tons வந்து சேல் பண்ணியிருக்காங்க சுகர் கேன். அதாவது இது வந்து ரா ஃபார்ம். இது என்னது? ரா ஃபார்ம். ரா ஃபார்மை செல் பண்ணும்போது 3 lakhs வந்திருக்கு. இப்போ சுகர் கேன் வந்து யூஸ்டு ஃபார் சுகர் மேனும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4,000 இருக்குது. சாரி 4,000 இருக்குது. ஸோ நம்ம கொஷினில் பர்சன்டேஜ் இருந்தது, இதில் பர்சன்டேஜ் இல்லை, டன்ஸாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டன்ஸாக கொடுத்துருக்காங்க. லைக் அதை நம்ம வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோன்னா லைக் வந்து இது 20%ஆகவும் இது உங்களுக்கு 80%ஆகவும் வரும். பட் தேவையில்லை, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோன்னா இப்படி வரும். இப்போ காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் காஸ்ட் வந்து 5. சுகர் ப்ரொடியூஸ்டு அண்ட் சோல்ட் இன் மார்க்கெட். ஸோ சுகரை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது எங்கே வரும்? பிஜிபிபியில் வரும் 25. சரி, ஓகே. இப்போ நம்ம போட்டது தான் அந்த சம்மை ரெஃபர் பண்ணி நம்ம போட்ட 3 ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த 3 ஃபார்மேட்டையும் பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். போடுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருக்கா? இது போடுறீங்கன்னா நான் 2 minutes வெயிட் பண்ணுறேன், இல்லை நானே போட்டுடுறேன். கேட்குறேன் உங்களை, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. அபிநயா போடுறீங்களா? ஹலோ மேம், ட்ரை பண்றேன் மேம். ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம அந்த சம்மில் என்ன ஸ்டெப் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சேல் ஆஃப் அந்த பிஜிபிபி இன்கம் தான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. சியர் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்ம பிஜிபிபி இன்கம் பார்த்தோம், சேல் ஆஃப் சுகர் பார்த்தோம். அதே மாதிரி சேல் ஆஃப் சுகர் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க? சுகர் ப்ரொடியூசர் அண்ட் சோல்ட் இன் மார்க்கெட் 25 lakhs வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, 25 lakhs மைனஸ் என்ன பண்ணியிருக்கோம்? எஃப்எம்பி சுகர் அந்த எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்களோ அந்த சுகர் கேனுடைய எஃப்எம்இ வேல்யூ எவ்வளோ, அண்ட் தென் ப்ராசஸ் காஸ்ட். நம்மக்கிட்ட ப்ராசஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்குது? 5 lakhs இருக்குது. ஓகே. அண்ட் தென் சுகர் கேன் யூஸ்டு ஃபார் சுகர் மேனுஃபேக்சரிங். இதுதான் நம்ம எஃப்எம்இயாக எடுத்துக்கணும். ஆனால் வந்து நீல்ல கொடுத்துருக்காங்க, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ 25 minus 5. ஸோ மார்க்கெட் வேல்யூங்க பாருங்கள், 4,000 into 3 கொடுத்துருக்காங்க. லைக் வந்து 1000 tons வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோமா? 1000 tons சுகர் கேன் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? சேல் பண்ணியிருக்கோம். அப்போ பேலன்ஸ் 4000 தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த சுகர் ப்ராசஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. பேலன்ஸ் 1000 தான் என்ன பண்ணியிருக்காங்க? சுகருக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சுகர் கேன் யூஸ்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 4000 into 3. ஸோ மார்க்கெட் வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? இப்போது நான் என்ன ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாருங்கள், நம்ம ப்ராசஸ் படியே வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம்? நம்ம அந்த சம்மில் பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிச்சோமா? ஓகே, 1 minute இருங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளோட பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிச்சோம். பிஸ்னஸ் இன்கம் என்னது? சுகர். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்மளோட சுகரை எவ்வளோக்கு விற்றோம்? ஸோ சேல் ஆஃப் சுகர் வந்து எவ்வளோக்கு செல் பண்ணோம் நம்ம? சாரி 25 lakhs வந்து சேல் பண்ணோமா? ஸோ இப்போ இங்கே எழுதிக்கோங்க, சுகர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டன்ஸ் ஆஃப் சுகர் கேன் யூஸ் பண்ணியிருக்கீங்க? 4000 tons. எவ்வளோது? 4000. அப்போ 1000 என்னது? அப்படியே ரா ஃபார்மில் செல் பண்ணியிருக்கீங்க. 4000 தான் வந்து ப்ராசஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ப்ராசஸ். ஓகேவா? இப்போ சேல் ஆஃப் சுகர் பண்ணியாச்சு. காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் என்னது? 5.
ஸோ 5 lakhs மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் FME ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ் ப்ராசஸ்டு. எவ்வளோ நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டன்ஸ்மா ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்? 4000 tons. 4000 tons ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்மளுக்கு 4000 டன்ஸோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 tons வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 tons வந்து 3 lakhsக்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போ இதே 4000 tonsம் நம்ம ப்ரொடியூஸ்க்கு கொண்டு வரல, ப்ராசஸ்க்கு கொண்டு வரலன்னா செல் பண்ணியிருந்தா எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்போம்? 1000 tons 3 lakhsக்கு செல் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன 4000 tonsக்கு மார்க்கெட்டில் 4000 into 3. ஸோ மார்க்கெட் வேல்யூ நம்மள தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்ட்டு நம்மளுக்கு இந்த 1000 இதுவும் நம்ம ரா ப்ரொடியூஸில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து இதுக்கு வந்து இன்ட்டு லைக் நம்மளுடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ப்ராசஸ்க்கு வந்து இன்ட் இது. ஓகேவா? 1000 tonsக்கு வேல்யூ 3 lakhs மார்க்கெட்லனா 4000 tonsக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 4000 into 3 வந்து 12 lakhs. ஸோ அந்த 12 போட்டோம்னா என்ன ஒரு ஆன்சரு? 25 minus 5 minus 12. ஸோ 8 lakhs. ஸோ இது என்னது? நம்மளோட பிஸ்னஸ் இன்கம். ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் இன்கம். அதைத்தான் மேனுஃபேக்சரிங் சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்னது பிஸ்னஸ் இன்கம் இல்லை பிஜிபிபி இல்லை நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இது வந்து 8 lakhs கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பான அக்ரிகல்ச்சர் இன்கம் கண்டுபிடிப்போம். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் ப்ராசஸ், agriculture produce further process, agri produce further process. ஸோ அதே தான் வரும். லைக் இந்த 12 lakhs வருமா? 4000 tons தானம்மா ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு டன்னுக்கு வந்து 1000 tonsக்கு அங்கே வந்து 3 lakhs வேல்யூ இருக்குண்ணா மார்க்கெட்டில். 4000 tons எவ்வளோ? 4000 into 3 12 lakhs வருமா? தென் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ். ஓகே, இது பாருங்கள், இந்த கோட்டா முடிஞ்சிருச்சு. காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு, சுகர் ப்ரொடியூஸ் முடிஞ்சிருச்சு. அன்பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட்டாக வரும். லைக் வந்து ரா ஃபார்மில் வரும் இல்லையா? ரா ஃபார்மில் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்னா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஃபார் சுகர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா 5000 tons கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 tons கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ 10. ஒன் மினிட்மா. ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 2 வரும். இப்போ ரா ஃபார்ம் வாங்க. ஸோ ரா ஃபார்ம் எவ்வளோம்மா செல் பண்ணியிருக்கு டோட்டலாக? 1000 tons செல் பண்ணுது. 3 வந்துருச்சா? 3. ஓகே, வந்து ரா ஃபார்ம் எவ்வளோ? 3 வந்துருச்சு. இப்போ டோட்டலாக அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ? 5 lakhs. ஆன்சர் அதுதானே? அது நம்ம ஆன்சரு. எஸ் மேம். இப்போ ஓகேவா அபின்யா? ஓகே மேம். ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க.
இதை நோட் பண்ணிக்கிறீங்களா இல்லை நான் நம்மளோட நோட்ஸில் ஆட் பண்ணவா? மேம் நோட் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே, உங்களுக்கு அந்த நோட்ஸ்லேயும் வேணும்னா சொல்லுங்கள், ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பிடிஎஃப்பில் இது உங்களுக்கு நான் சென்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே. அண்ட் தென் யாராவது வந்து ஓல்டு சிலபஸ்ஸு இல்லை லாஸ்ட் அட்டம் புக்கு கூட ஓகே, லைக் வந்து ஜூன் 2025 புக்கு ஓகே. அதுக்கு மேலே லாஸ்ட் இயர் புக்கெலாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா. இல்லை பிடிஎஃப் வச்சு மேனேஜ் பண்ணுவீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கோங்க. பட் என்னோடய சஜஷன் எதுவுமே வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் படிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கவே தோணும். இப்போ நம்ம நோட்ஸ் வேறு வழி இல்லாமல் நான் பிடிஎஃப் ஃபார்ம் கொடுக்குறேன், அதுவும் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான். அதனால தான் உங்களை கிளாஸ்லேயே நான் வந்து நோட் பண்ண சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சம் இங்கே தான் வந்து பார்ஷியல் இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த பார்ஷியல் இன்டகிரேஷன் எப்போ பண்ண முடியும்? இந்த 3 கண்டிஷன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5000 எக்ஸீட் ஆகிருக்கணும். அக்ரிகல்ச்சர் இன்கம் 5000 எக்ஸீட் ஆகிருக்கணும். ப்ளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து பார்ஷியல் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அதர் கேஸில் பார்ஷியல் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யார் யாருக்கு இது அப்ளிகபிள்? இண்டிவிஜுவல், எஸ்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ. ஓகேவா? இந்த 5% நான் சொன்னேன் இல்லையா? ஓகே. அப்புறம் ஏஜேபி கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். ஓகேவா? இந்த 5%க்கு வந்து அப்ளிகபிள். அதர் அசஸ்டி லைக் கம்பெனி ஃபார்முக்கு நோ பார்ஷியல் இன்டகிரேஷன். ஓகே, இப்போ கொஷின் பாருங்கள். So age 42 years, has non-agriculture income 7,30,000, agriculture income 3,10,000. Compute is tax liability for assessment year 25-26. How shall your answer differ if assessee has opted for old regime? Answer differ na old regime la நம்ம old regime ன்றது ரெகுலர், லைக் வந்து நம்ம ஸ்லாப் பிடிப்போம் இல்லையா? லைக் எப்படி பிடிப்போம்? இண்டிவிஜுவல் ரெசிடென்ட், சீனியர், சூப்பர் சீனியர் அப்படின்னு பிடிப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ டிஃபரும் கேட்டிருக்காங்க. எப்படி உங்கள் ஆன்சர் வந்து மாறும்னா, அப்போ நம்ம ரெண்டுமே போடணும். என்ன போடணும்? ரெண்டுமே போடணும். லைக் 115 பிஎஸ்சியும் போடணும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்கீமும் போடணும். ஓகேவா? 115 பிஎஸ்சியும் போடணும், ரெகுலர் ஸ்கீமும் போடணும். இது 115 பிஎஸ்சின்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஓல்டு ரெஜிம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். டிஃப்ரென்ஸே இவங்க எழுத காணும். சரி, ஓகே.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது நம்மளோட பார்ஷியல் இன்டகிரேஷனில் இது ரெண்டு கேஸ் சேர்ந்து வருதா எப்படி வருது அக்ரிகல்ச்சர் இன்கம் வருது சாரி நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வருது அக்ரிகல்ச்சர் இன்கம் வருது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்க்கணும் மிஸ்டர் எக்ஸ்ன்றது இண்டிவிஜுவலா ஹெச்யூஎஃப்ஆ பிஓஏயா ஏஜேபியா ஏஓபியா மிஸ்டர் எக்ஸ்ன்றது யார் இண்டிவிஜுவல் மேம் அப்போ பார்ஷியல் இன்டகிரேஷன் பண்ணலாமா எஸ் மேம் ஓகே அக்ரிகல்ச்சர் இன்கம் 5000ஓட எக்ஸீட் ஆயிருக்கா எஸ் மேம் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டோட எக்ஸீட் ஆயிருக்கா எஸ் மேம் அப்போ நம்மளோட பார்ஷியல் இன்டகிரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நான் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அதில் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே மேம் ஸோ ஆட் பண்ணுங்கள் 7,30,000 ப்ளஸ் 3,10,000 எவ்வளோ வருது 10,40,000 வருது ஸோ 10,40,000 டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் சரி நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு ரெஜியூமுக்கு போவோம் ஸோ ஓல்டு ரெஜியூமில் வந்து என்னம்மா ஸ்லாப் சொல்லுங்கள் மேம் இவங்க வந்து இண்டிவிஜுவல் அண்ட் லெஸ் தென் 60 இயர்ஸ்னால 2,50,000 வரைக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் ஓகே 2,50,000 வரைக்கும் நில்லு அதுக்கப்புறம் டேரெக்டாக அப் டு 10 lakhs எவ்வளோமா வரும் 1,12,500 வருமா எஸ் மேம் ஓகே above 10 lakhs பாருங்கள் 40,000 into 30%. ஓகே 12,000 வருது ஆட் பண்ணால் 1,24,500 வருதா ஃபஸ்ட்டு ஸ்டெப்மா அது ஓகேவா செகண்ட் ஸ்டெப் என்னது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் இன்கமையும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டையும் ஆட் பண்ணணும் அதில் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் அக்ரிகல்ச்சர் அமௌண்ட் எவ்வளோ 3,10,000 ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ இந்த கேஸில் 2,50,000 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 5,60,000 மேம் 5,60,000 இப்போ டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ 5,60,000 எப்படி டேக்ஸ் கண்டுபிடிப்பேன் ஸோ 2,50,000 வரைக்கும் நில்லு 2,50,000 to 5 lakh வந்து 12,500 above 5 lakh எவ்வளோ வருது 60,000 into 20%. போட்டால் 12,000 வருது ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது 12,500 ப்ளஸ் 12,000 24,500 ஓகே 24,500 வருது ஓகே இப்போ ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நம்மளோட டேக்ஸ் லைபிலிட்டி ஸோ ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 வந்து எவ்வளோ 1 lakh வருது ஸோ இதில் வந்து ரிபேட் இருக்கா கிடையாது ஏன் மோர் தேன் 10 lakhs சர்சார்ஜ் வருமா வராது ஏன் வராது ஏன்னா இது வந்து 50 lakhs வந்து எக்ஸீட் ஆகலை ஸோ ஃபைனல் ஸ்டெப் நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப்புன்னு இது தேர்ட் ஸ்டெப்பு இது ஃபோர்த் ஸ்டெப்பு இது ஃபிஃப்த் ஸ்டெப்பு ஆட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆன் டேக்ஸு ஸோ 4,000 ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரவுண்ட்னா இங்கே வந்து ரவுண்ட் எதுவும் நம்ம பண்ணலை ஆனால் வந்து அந்த ப்ரொவிஷன் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ரவுண்டட் ஆஃப் ப்ரொவிஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 288B நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோமா செகண்ட் கிளாஸில் பார்த்தோமா ஞாபகம் இல்லை ஓகே இந்த மாதிரி வந்து மிடில் நம்பரோ இல்லை டெசிமல் நம்பரோ இருந்தால் அதை வந்து நம்ம முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமான்னு பார்த்தோம் ஸோ 5க்கு மேலே போனால் முன்னாடி போகணும் 5க்கு கீழே போனால் அது என்னது பின்னாடி போகணும் இதே வந்து இங்கே 1,04,000 இல்லாமல் 1,04,32 இருந்துன்னா என்ன போடுவீங்க எப்படிமா ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க சாரி 322 1,04,013 போடுவோம் மேம் 300 போடுவோம் சாரி ஓகே மேம் 300 இல்லை 320 போடுவோம் நியரஸ்ட் 10 தானே 22 மேம் அது அப்போ 20 ஓகே மேம் நியரஸ்ட் 10 ஓகேவா ஓகே இந்த சம் ஓகேவா இல்லை நம்ம போடலாமா மேம் ஓல்டு ரெஜிமே வந்து ஓகே தான் மேம் சரி நியூ ரெஜிம் பார்க்கலாம் ஸோ நியூ ரெஜிமும் அதே ஸ்டெப்ஸ் அதுவும் அதே அமௌண்ட் தான் ஸ்லாப் ரேட்ஸும் நம்ம பார்க்கணும் ஓகே இன்கம் டேக்ஸ் ஆன் 10,40,000 ஸோ இதில் எதுமா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC 3 lakh மேம் ஸோ 3 lakh வரைக்கும் நில்லு அப்போது 3 lakh to 7 lakh ஸோ 3 lakh to 7 lakh எவ்வளோ 4 lakh into
20,000 வரும் மேம். 5%. ஸோ 20,000 வருது. தென் பார்த்தீங்கன்னா 7 to 10 தானே, சாரி இல்லை 7 to 10 lakh ஸ்லாப் ஆமாம் அது. எஸ் மேம். Yes, 10 ma'am. வந்து 10%. 7 to 10 lakh ஸ்லாப் வந்து 10%. 30,000, ma'am. ஓகே 30,000. 10 to 12 வந்து 15%. 30,000, ma'am. ஓகே 12 to 15 வந்து 20%. 60,000. ஓகே அபவ் 15 வரும். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து 10 லேக்கோட முடியுது. ஸோ 10 lakh வரைக்கும் 30,000. அபவ் 10 lakh 40,000 இன்ட்டு 20% தானே வரும். 15% வருமா, இது 5%, இது 10%, 15% மேம். 15%. ஓகே 6,000 வருது மேம். ஓகே 6,000 வருது. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 20,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 6,000 56,000 வருதா. 56,000 வருது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் என்னது, நம்மளோட அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ, 3,10,000 ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் டிஃபால்ட் ஸ்கீம்ன்றதுனால 3 lakh. ஸோ உங்களோட டோட்டல் இன்கம் என்ன ஆகிடும், 6,10,000. ஸோ 6,10,000. ஸோ அப் டு 3 lakhs வந்து நில்லு. ஓகே 3 to 7 வரும். ஸோ 3 to 7 5ன்றதுனால இப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருது, 6,10,000 மைனஸ் 3 lakh. ஸோ இன்ட்டு 5%, 15,500 வருது. ஓகே 15,500. ஸோ ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2ன்றது ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 56,000 மைனஸ் 15,500 எவ்வளோ வருது, 40,500 வருது. ஸோ ரிபேட் இல்லை, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது மார்ஜினல் ரிலீஃப், நம்மளோட 7 lakhs வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும், என்ன வரும், ரிபேட் வரும். சாரி டோட்டல் இன்கமே 10,40,000 ரிபேட் வராது. இப்போது டிஃபால்ட் ஸ்கீமில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு எப்போ வந்து ரிபேட் வரும், இன்கம் வந்து 7 lakh எக்ஸீட் ஆகலைன்னா அண்ட் தென் எவ்வளோ ரிபேட் வரும் டிஃபால்ட் ஸ்கீமில். டிஃபால்ட் ஸ்கீம்ல வந்து 7 lakh எக்ஸீட் ஆகலனா நமக்கு ரிபேட் வரும் மேம். எவ்வளோ வரும், 25,000. ஓகே. ஸோ இங்கே வந்து டோட்டல் இன்கம்மாக பார்க்கணும். டோட்டல் இன்கம்மாக பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸீட் ஆகிடுச்சு, 10,40,000 எக்ஸீட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம ரிபேட்டும் கிடையாது, 50 lakhs எக்ஸீட் ஆகாதனால சர்ச்சார்ஜும் கிடையாது. ஃபைனல் ஸ்டெப்பான ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ட்டை போட்டுட்டு ஃபைனல் ஆன்சர் போட்டுடணும். ஸோ டிஃபர்னா அவங்க டிஃபரும் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபர்னா நம்ம ஒன்றும் இல்லை, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது எடுத்து காட்டணும். அவங்க எடுத்து காட்டல, நம்ம காட்டணும். இந்த மாதிரி வந்து ஓல்டு ரெஜிமில் இவ்வளோ வந்திருக்கு, நியூ ரெஜிமில் இவ்வளோ வந்திருக்கு, டிஃப்ரென்ஸ் என்ன, 1,04,000 மைனஸ் 42,120, 61,880ன்றது டிஃபரன்ஸ்ன்றது நம்ம எடுத்து காட்டணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஹோம் ஒர்க் சம்மா நீங்கள் உங்கள் நோட்டில் ஃபோட்டோ உங்கள் நோட்டில் போட்டு நம்ம ஃபார்மேட் படி போட்டு எனக்கு ப்ரைவேட் ஷாட்டில் அனுப்பணும். ஓகேவா? ஓகே மேம். நம்ம எப்படி நம்ம ஸ்டெப் 5 போடுவோம்ல, அந்த 5 ஸ்டெப்பையும் போட்டு அழகாக டிஃபால்ட் ஸ்கீம் இது ரெகுலர் ஸ்கீமு அண்ட் தென் ஸ்லாபெல்லாம் கரெக்டாக ஒர்க்கிங் நோட் போட்டு எனக்கு அனுப்பணும். ஓகே மேம். இதுதான் உங்களோட ஹோம் ஒர்க் இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ டோனி ஆட் எஸ்டேட்ஸ் இன் ரப்பர் டீ காஃபி. இது என்ன கேஸு, பார்த்தோன்னே என்ன தெரியுது, நம்ம பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற கேஸ் வருதா, ரப்பர் டீ காஃபி. ஓகே நம்ம இதை ரெஃபர் பண்ணணும். ஸோ ரப்பர் டீ காஃபி, ரப்பர் வந்து ஃபஸ்ட்டு டப்பா அக்ரிகல்ச்சர் இன்கம், செகண்ட் டப்பா பிஜிபிபி. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு தான் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எனது அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்மை விட. ஸோ வந்து க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரப்பர் வந்து எவ்வளோ வருது, 65 அண்ட் தென் 35%. காஃபி வந்து க்ரோன் அண்ட் கியூர்டு மட்டும் அப்படின்னா 75-25, ரோஸ்டடு கிரவுண்டடு இன்க்ளூட் ஆகிருந்ததுன்னா என்ன ஆகும், 60-40 அண்ட் தென் டீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60-40. ஓகே இதை பேஸ் பண்ணி சம் பார்க்கலாம்.
Okay, he derives income from them. He has also a nursery wherein grow plants and cells. For the previous year 31/3/24/25. Previous year என்னதுமா 24/25. He furnishes the following sources of income from estates and sale of plants. நம்ம என்ன சொன்னோம், நர்சரியும் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எவ்வளோ அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ ரப்பருக்கு என்னம்மா லிமிட் நம்ம பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். Ma'am, 65% 35 and 35%. 65 யாரு Agriculture income, ma'am. ஓகே, அப்போ கால்குலேட் பண்ணி போடணும். 3,25,000 65 into 5 lakh. பேலன்ஸ் வந்து எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், பிஸ்னஸ் இன்கம். நீங்கள் 1% ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். லைக் வந்து 65 75 60 பேலன்ஸ் வந்து நீங்கள் 100 மைனஸ் பண்ணால் வரப்போகுது. ஓகேவா. ஸோ இது 65 வந்து அக்ரிகல்ச்சர். காஃபி க்ரோன் அண்ட் கியூர்டு மட்டும் இருக்குது, அப்போது 75%. ஸோ 3,50,000 இன்ட்டு 75% 2,62,500. பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், பிஸ்னஸ் இன்கமில் போயிடும். அதாவது பேலன்ஸ் எவ்வளோ 25%. டீ சொல்லுங்கள். 60/40. 60/40. ஸோ 67 lakh இன்ட்டு 60%, 4,20,000 எங்கே போய்டும், அக்ரிகல்ச்சர் இன்கமில் போய்டும். பேலன்ஸ் 2,80,000. சேல் ஆஃப் பிளான்ஸ் ஆஃப் நர்சரி, இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ 1 lakh வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமில் டேரெக்டாக போட்டுட்டு டோட்டல் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இவங்களே வந்து ஒரு இன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து அக்ரிகல்ச்சர் காஃபி க்ரோன் கியூர்ட் இட்ஸ் நாட் ரோஸ்டட் அண்ட் கிரவுண்ட். ஸோ ரோஸ்டட் அண்ட் கிரவுண்ட்னா எதில் வரும், 60/40 வரும். வெறும் க்ரோன் கியூர்ட்னா 75/25 வரும். ஓகேவா, இந்த சம் ஓகேவாம்மா? ஓகே மேம். ஓகே, 1 minute இருங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் ஓவர் ஆகிடும். ஸோ நாளைக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சண்டே வந்து மேக்ஸிமம் பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம படித்தது எல்லாத்துலேயும் வந்து ஒரு செட் டெஸ்ட் வரும். ஓகேவா, லைக் பேசிக் கான்செப்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சேர்ந்த மாதிரி டெஸ்ட் வரும். இப்போவே இன்ட்டு கொடுத்துட்டேன். நான் புக் பேக் சம்ஸில் தான் கொஞ்சம் கேட்பேன், கொஞ்சம் வந்து இது கேட்பேன், புக் பேக் சம்ஸ் தான் கேட்பேன். ஸோ புக் பேக் சம்ஸில் நீங்கள் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் சண்டே டெஸ்ட்டுக்கு. ஓகே, அது நம்ம நாளைக்கு முடிச்சிடுவோம். ஸோ நாளைக்கு காலையிலே முடிச்சிடுறோன்றனால நாளைக்கு 1 day உங்களுக்கு ஃபுல் டே டைம் இருக்குது. நாளைக்கு ஃபுல் டே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சண்டே வந்து எழுதுங்க. ஸோ இது ஒரு லாஸ்ட் கொஷின். இதை முடிச்சிட்டோன்னா நமக்கு பேசிக் கான்செப்டில் அக்ரிகல்ச்சர் இன்கம் முடிஞ்சிடும். வெறும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் மிச்சமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்க. லைக் ஏ இஸ் எம்ப்ளாய்டு இன் அன் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வித் tilling of land is remuneration being 50% of net profits earned by the farm. இவர் வேலை பார்க்கறதுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. யாருக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது இவர் வேலை பார்க்கறதுனால. இவர் வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சம்பளம்ன்றது எப்படி அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆகிட முடியும்? இது எங்கே போகும், சேலரிஸில் போகும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் கேசஸ்லாம் எங்கே போகுமா, எந்த ஹெட்டில் போகும், சேலரியில் போகும். ஓகேவா. ஸோ இவங்க ஜஸ்ட்டு வந்து என்னென்ன ஹெட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஸோ சேலரியில் போகும், இது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ் பாருங்கள். இவர் வந்து சின்றவங்க டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க எங்கள் கம்பெனிக்கு கிட்டேருந்து. அவரோட இன்கம் வந்து டிரைவ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ டிவிடெண்ட் அதாவது சின்றவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்காங்க. என்ன வாங்கியிருக்காங்க, ஷேர் வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணுது. ஓகேவா. அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ற ஒரு பர்சன் வந்து ஏன்ற ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்காங்க. இந்த ஏன்ற கம்பெனியோட பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ். அதுக்குன்னு இது அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்ல முடியுமா? ஷேர் வாங்கியிருக்காங்க. இந்த ஷேருக்கால இவங்களுக்கு என்ன வருது, டிவிடெண்ட் வருது. ஸோ இந்த டிவிடெண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம்லாம் சொல்ல முடியாது. டிவிடெண்ட் எங்கே வரும், சேலரியில் வராது, பிஜிபிபியில் வராது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வராது, கேபிட்டல் கெயின்ஸில் வராது. அப்போ 4த்துலேயும் வராதது எந்த இடத்துலம்மா போகும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் மேம். அப்போ ஆன்சர் என்ன, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே மேம். IFO is short form.
அப்புறம் பார்த்தீங்கன்னா எனி இன்கம், சரி ஓகே, டி ஆஃப் கொல்கட்டா earns an income of 12,000 from agricultural land owned by him and situated in Bangladesh. Such income is received in Bangladesh. ஓகே, இது வந்து பங்களாதேஷ்ன்றது ஓகே சரி ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து நம்மளுக்கு எக்ஸம்ட்டு. யூஸ்வலாக என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது நம்மளுக்கு எக்ஸம்ட்டு. ஆனால் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் அவுட் சைடு இந்தியாவாக இருக்குது. அதனால் இது வந்து என்னது டேக்ஸபிள். எங்கே மேம் டேக்ஸபிள் ஆகும் இந்த 12,000னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஏன்னா 4 எட்லையும் வரல, இன்கம் ஃப்ரம் அது 4 எட்லையும் வரல, அதனால் ஓகே. இப்போ 4th பாயிண்ட்டு ஓகே. F receives 600 on account of interest on the loan on the mortgage of land which is used for agriculture purpose. ஓகே, இதுவும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். நீங்கள் வந்து அடமானம் வச்சுருக்க லேண்டு, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, யாரோ உங்கள் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து அடமானம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. இது என்னது நான் அக்ரோ இன்கம். அப்போ இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் மேபி டேக்ஸபிள் ஆகலாம். ஓகேவா? ஸோ எனி ரெண்ட் ஓகே. இது என்னது ஜி ஏர்ன்ஸ் அண்ட் இன்கம் ஆஃப் 1200. Sorry, G earns an income of 1,200 from lease of land for grazing of cattle required for agriculture operation. Actually பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, கிரேசிங் ஆஃப் கேட்டிலுக்கு அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து வர ரெண்ட் வந்து என்னது நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்லலாம். ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கமில் 4-5 டைப் பார்த்தோம். லைக் ஒன்று உங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை செல் பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டை ரெண்ட்டுக்கு விடுறீங்க, அதுவும் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது ஏதோ ஒரு ஹவுஸு இல்லை வேர் ஹவுஸ் கட்டியிருக்கீங்க, ஸோ ஒன்று தங்குறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் வரும். ஸோ இது வந்து என்னது நம்ம அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். கிரேசிங் ஆஃப் கேட்டில்ன்றது லீஸு கொடுத்து ரெண்ட் வருது, இன்கம் வருது. ஸோ அது என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகே. X receives 400 account of interest on arrears of rent in respect of land used by tenant for agriculture income, agriculture operation. Rent received ஓகே, அது அக்ரிகல்ச்சர் இன்கம். அரியர்ஸ் ஆஃப் ரெண்டில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாங்களா, அது அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. ஸோ நான் அக்ரிகல்ச்சர். அரியர்ஸ்னால் என்னென்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சேலரியில் வரும், இப்போவே கேட்குறேன். அரியர்ஸ்னால் என்னென்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நோ மேம். அரியர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்று கட்ட வேணும், கட்டாமல் வந்து வச்சுருக்கீங்க, கட்டணும் ஆனால் கட்டலை, ஆனால் அது எனக்காக இருந்தாலும் கட்டணும் இல்லையா? ஓகே மேம். கட்டணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. நீ கட்டணும், கட்டலை, ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எனக்கு கொடுன்றாங்க. இப்போ லேண்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு தான் கொடுத்துருக்கீங்க, ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனால் ரெண்ட்டுன்றது நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். ஆனால் ரெண்ட்டு அரியர் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ரெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்ன்றது அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜி. ஸோ இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ரீபிளான்டட் ட்ரீஸ் வேர் த denuded parts of the forest are replanted and subsequent operation the forestry are carried out. Okay. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு இந்த ரீபிளான்டேஷன் ட்ரீஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னது அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். ஓகே. இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ட்ரீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் விச் ஆர் ஸ்பான்டேனியஸ் growth and in relation to which forestry operation alone are performed, or income from sale of wild grass of spontaneous growth. Okay. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதுவாக முளைச்சிருக்கு, அதுவாக வந்து க்ரோ ஆகிருக்கு, அதுவாக முளைச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து விளைக்கலை, என்னது நான் வந்து விளைச்சல் போடலை. ஸோ நான் அக்ரிகல்ச்சர் பண்ணால் தான் அது அக்ரிகல்ச்சர் இன்கம், அப்போ தான் அது வந்து எக்ஸம்ப்டடு. ஆல்ரெடி வளர்ந்தது அதுவாக தானாக சூப்பராக வளர்ந்ததை போய் நான் செல் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம்மை நான் எக்ஸாம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகே. ஸோ சேல் ஆஃப் டீ லீஃப். டீ லீஃப்ன்றது என்னது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸா? ஸோ வந்து இது அக்ரிகல்ச்சர். சேல் ஆஃப் ஜூட் ப்ரொடியூஸ்ட் இன் லேண்ட் இன் பங்களாதேஷ். ஓகே.
ஸோ இது வந்து எங்கே இருக்குது, பங்களாதேஷ். ஸோ ஏன் அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது, லேண்ட் வந்து இந்தியாவில் இல்லை, அவுட் சைடு இந்தியாவில் இருக்குது. ஸோ இது என்னது, நான் அக்ரிகல்ச்சர். இன்கம் ஃப்ரம் பால்ட்ரி ஃபார்மிங். ஓகே, ஸோ பால்ட்ரி ஃபார்மிங்கிறது அக்ரிகல்ச்சர்லேயே வராது. ஸோ வந்து இது அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. ஸோ இது அக்ரிகல்ச்சர்லேயே வராதுமா. ஸோ வந்து இது அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. ஸோ நான் அக்ரிகல்ச்சர். ஸோ இன்கம் ஃப்ரம் க்ளோயிங் ஃப்ளவர்ஸ் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், அக்ரிகல்ச்சரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சரில் வரலாம். தென் இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் டொபாக்கோ லீவ்ஸ் ஆஃப்டர் பீயிங் ட்ரைட் டு மேக் இட் ஃபார் சேல். ஓகே, ஸோ இது அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். இது வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, எதுவும் ப்ராசஸ் பண்ணலை. எதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, விற்கிறதுக்காக. ஸோ இது ட்ரை பண்ணால் தான் விற்கவே முடியும். அதனால இது என்னது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் தான். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து என்னது, அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகேவா, ஸோ அது எக்ஸாம் ஃப்ரம் டஸ் அதெல்லாம் கேட்கல. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஹெட்டில் வரும், அக்ரிகல்ச்சர் இன்கம்மா நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்மா தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் அக்ரிகல்ச்சர் இன்கம்னா எக்ஸாம்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்தியாவில் இருக்கணும், இந்தியாவில் லேண்டில் இருக்கணும். ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். ஓகே, இன்கம் ஃப்ரம் ஃபிஷரிஸ் அண்ட் டைரிஸ். இதுவும் வந்து பால்ட்ரி, டைரி, ஃபிஷரிஸ்லாம் வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்கமில் தான் வரும். ஸோ நாட் அட் கன்சிடர்ஸ், இது அக்ரியில் வராது, நானில் வரும். ஸோ இதுவும் வந்து திருப்பி பங்களாதேஷே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, பங்களாதேஷ் நம்ம லேண்ட் வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்குது. இது வந்து என்னவா, அக்ரிகல்ச்சர் இன்கமாக வராது. தென் இன்கம் ஃப்ரம் 25,000 ஃப்ரம் த லேண்ட் யூஸ் ஸ்டோன் கோயில்ஸ். ஸோ இதுவும் வந்து அக்ரிகல்ச்சர் கிடையாது, ஸ்டோன் கோயில்ஸ்ன்றது அக்ரிகல்ச்சரும் கிடையாது. ஸோ இதுவும் வந்து நான் அக்ரிகல்ச்சரில் வரும். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். ஸோ இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதோட உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் முடிஞ்சுது. நம்மளுக்கு இன்னும் மிச்சம் வந்து என்ன இருக்குது, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஷின் தான் நான் உங்களுக்கு கேட்பேன் டெஸ்ட்டில். இந்த மாதிரி கொஷின் தான் உங்களுக்கும் வரும் எக்ஸாமில். இந்த மாதிரி ரெசிடென்ட்டு, இது வந்து RNOR ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது மட்டும் நாளைக்கு முடிச்சிட்டோன்னா நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்ஸ்க்கு ரெடி எக்ஸாமுக்கு. வித்தின் 4 டேஸில் வந்து என்னம்மா 10 மார்க்ஸ் வந்து நம்ம ரெடி. டெஸ்ட்டும் எழுதிக்கிங்கன்னா 100% ரெடி ஆகிடுவீங்க. ஓகேம்மா.